லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், அதாவது நம்ம இந்திய நாடு அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட எண்ணிக்கை, அதாவது எந்த ஒரு நாட்டிலையும் இத்தனை நம்பர் ஆஃப் கட்சிகள் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அத்தனை கட்சிகள் இருக்குது. இது வந்து நிறைய மாநில கட்சிகள் இருக்குது, நிறைய தேசிய கட்சிகள் இருக்குது. இப்போ மாநில கட்சிகளோட ஆதிக்கம் பல மாநிலங்களில் இருக்குது. இதெல்லாம் ஆரோக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்களா சார்? ஏன்னா பல நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்சி ஆட்சி முறை இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோட எண்ணிக்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ஆரோக்கியமானது தானே? அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, மற்ற நாடுகள் மாதிரி நம்ம இந்திய நாடு அமைப்பால் இல்லை. அமைப்பால்னா பூகோள ரீதியில் கண்டிகுவஸாக, அதாவது நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் ஒரே மாதிரி கண்டினியூஸ் லேண்ட்மாஸ் நிலப்பகுதி இருந்தாலும் கலாச்சார அடிப்படையில், மொழி அடிப்படையில் சற்றே நம்ம கொஞ்சம் வேறுபட்டவர்கள் உலகத்தில். அதனால தான் இந்திய நாடே இந்திய துணை கண்டம்னே சொல்லுவோம். ஆமாம், சப்கான்டினென்ட். இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்கிறதுக்கு காரணமே, இங்கேருந்து உதாரணத்துக்கு மெட்ராஸ்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் பயணிச்சிங்கன்னா மொழி மாறிடும். 300 கிலோமீட்டர் அப்படி பயணிச்சிங்கன்னா இன்னொரு மொழி வந்துடும். ஸோ சில 100 கிலோமீட்டர்களுக்கே மொழி மாறும், கலாச்சாரம் மாறுது, உணவு பழக்கங்களும் மாறும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு மாநிலத்தோட கலாச்சாரமும், இந்த மாநிலத்தோட வரலாறும் அதுக்கண்டு தனி சிறப்புகள் உண்டு. அவங்களோட தேவைகள் இருக்குது. அந்த மக்களுக்கு வந்து சில நேரங்களில், சில விஷயங்களில் இந்தியா வந்து குவாசி ஃபெடரல் செட்டப். இது நிறைய பேர் இது ஒன்றியம் அது இதுன்னு சொல்லுவாங்க தவிர்த்து, ஃபெடரல் அப்படின்வாங்க. அமெரிக்கா மாதிரி ஃபெடரல் செட்டப், மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு அப்பட்டமான பொய். ஏன்னா மாநிலங்களை உருவாக்குவதற்கும் சீரமைப்பதற்கும், 2 மாநிலங்களை ஒன்றாக்குவதற்கும், ஒரு மாநிலத்தை 2 ஆக்குவதற்கும் எல்லா அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு உண்டு. அதை தான் அண்ணல் அம்பேத்கர், இப்போது அவரை பற்றி பேசுறது எல்லாரும் வந்து ஜென்ரலாக நிறைய அவரை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. சில பேர் புரிதலோடு பேசுகிறாங்க, சில பேர் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. அவர் இந்தியாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, இட் இஸ் அன் இன்டிவிசிபிள் யூனியன் ஆஃப் டிவிசிபிள் ஸ்டேட்ஸ். பிரிக்க முடியாத ஒரு நாட்டுக்குள் பிரிக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, அதாவது இந்தியா வந்து இனிமேல் பிரிக்க முடியாது, ஆனால் மாநிலங்களை பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் ஆணித்தனமாக சொல்லியிருக்கார். அதன் அடிப்படையில் தான் மொழிவாரியான மாநிலங்கள் உருவாகினது. மொழிவாரியான மாநிலங்கள் உருவான காலகட்டத்தில் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் மத்திய ஆட்சியின் கீழ், அங்கே இருக்கிற ஆட்சி இங்கே இருக்கிற ஆட்சியும் ஒரே ஆட்சியாளர்கள், அதே ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி புரிந்து 67 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் அப்படி தான் இருந்தோம். அதற்கு பிறகு தன்னிச்சையாக செயல்படும் தன்மை மத்தியில் இருக்கும் சர்க்காருக்கு, அன்றைய சர்க்காருக்கு ஏற்பட்டதன் விளைவோ, 2வது புது மாநிலங்களுக்கான தேவை இருந்ததால் பல புது மாநிலங்கள் ஏற்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அந்த புது மாநிலங்கள் ஏற்படுவதற்காக சில கட்சிகள் உருவாகின. அந்த புது மாநிலங்கள் அப்படிதான் உருவாச்சு கூட. அந்தந்த எங்களோட மொழியோலையோ இல்லை கலாச்சாரத்தாலேயோ இல்லை மதத்தாலேயோ நாங்கள் கொஞ்சம் வேறுபட்டவர்கள், எங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழும்போது அவங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் வந்தது. அந்த அரசியல் முன்னோக்கி சென்றார்கள், அதை வச்சாங்க. அதற்காக மக்கள் அவர்களுக்கு தேர்தல் மூலம் வாக்களித்தார்கள். மக்கள் செல்வாக்குடன் தான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். எல்லா மாநில கட்சிகளும், பல மாநில கட்சிகள் இந்தியாவில் 90% மாநில கட்சிகள் உருவாவதற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் பார்ட்டி தான். ஒரு 6 வருட காலம் மத்தியை பிஜேபி ஆட்சி செய்தது. இன்னைக்கு ஐ திங்க் இன்னொரு ஜனவரி வந்தால் 26 வந்தால் 75 இயர்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக், ஆகஸ்ட் வந்தால் 78 இயர்ஸ், 78 வருடம் ஆகிடும். இந்தியா 17 வருடங்கள் தான் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கு. மிச்ச 78 வருஷத்துல 51 வருஷத்துல மற்ற கட்சிகள் 4 வருடம் போட்டால் கூட 45-47 வருடம் காங்கிரஸ் ஆட்சி. ஸோ பெரும்பாலான இந்த மாநில கட்சிகள் உருவாவதற்கு
காங்கிரஸ் தான் காரணமாக இருக்கு தவிர்த்து பாஜக அல்ல. அதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு சில காரணங்களை சொல்ல முடியுமா நமக்கு? இன்னைக்கு பாஜக மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் பல கட்சிகள் வைக்கிறார்களோ, குறிப்பிட்டு காங்கிரஸ் வைக்குதோ, ஃபெடரலிசம் இல்லை, மாநிலங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறது இல்லை, சுயாட்சியை வந்து நீங்கள் கெடுக்குறீங்க, இதெல்லாம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் பண்ணிச்சு. இதனால தான் மாநில கட்சிகளை உருவாச்சு. இல்லை அப்படி உருவான மாநில கட்சிகள் அதெல்லாம் செய்கிறாங்களா? இப்போ ஃபெடரலிசம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நம்ம வந்து தேசிய இந்தியாவில் ஃபெடரலிசம் இருக்க முடியாது, குவாசி ஃபெடரலிசம் தான் இருக்க முடியும். ஸ்ட்ரக்சர் வந்து குவாசி ஃபெடரல் தான். மத்தியில் ஒரு ஆட்சி இருக்கும், மாநிலத்தில் ஒரு ஆட்சி இருக்கும். 3 லிஸ்ட் இருக்கு: சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். சில விஷயங்கள் மத்தியில் இருக்கும் சர்க்கார் மாத்திரம்தான் அது கட்டுப்பாட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு இராணுவம், கம்யூனிகேஷன்ஸ், டெலிகிராஃபி அப்படின்னுவாங்க, அது ஃபாரின் பாலிசி, வெளிநாட்டு கொள்கை, மானிட்டரி பாலிசி, அதாவது நோட் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து மத்திய சர்க்கார் கீழே தான் வரும். இதை வந்து மாநிலங்களுக்கு பவர் இல்லை. மாநிலங்களுக்கு சில விஷயங்களுக்கு பவர் உண்டு. லா அண்ட் ஆர்டர் எல்லாம் மாநில சப்ஜெக்ட் கீழே வருது. எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட், மாநிலத்துக்கு கீழேயும் வரும், மத்திய அரசு. விவசாயம் கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும். இது மாதிரி அரசியல் சாசன சட்டத்திலேயே மத்திய சர்க்காரின் டைரக்ட் கட்டுப்பாட்டில் இயங்கும், எது மாநில சர்க்கார் கீழே இயங்கும், எது வந்து 2 பேரும் சேர்ந்தா போல அவங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட அதிகார வரமுறையை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த அதிகார வரமுறையை நிர்ணயிச்ச பிற்பாடு இதை வந்து மாற்றி அமைக்க அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மத்திய சர்க்காருக்கு தான் உண்டு, பாராளுமன்றத்துக்கு தான் உண்டு, மாநிலங்களுக்கு இல்லை. மாநிலங்களுக்கு அந்த உரிமை இல்லை. பாராளுமன்றம் வந்து வேணும்னா மாற்றி அமைக்கலாம். அதை உதாரணத்துக்கு சில விஷயங்கள் வந்து இப்போ மத்திய சர்க்கார் வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸ் சில விஷயங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது, சர்ச்சைக்குரிய சட்டங்கள், சில வேளாண் சட்டமாகட்டும், இல்லை இந்த வக்ஃப் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய சட்டங்களை அவங்க எடுத்துகிட்டு வராங்களான்னா மாநில சர்க்கார் நேர் எதிரான போக்கு எடுக்க முடியாது மத்திய சர்க்காருக்கு எதிராக. ஓகே. ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். அவங்க எடுத்துகிட்டு வர சட்டத்தை தான் மாநில சர்க்கார் அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சட்டத்திட்டங்களை அதுக்குள்ளே சேர்க்க முடியுமே தவிர்த்து அதுக்கு நேர் முரண் கொண்ட சட்டத்திட்டங்களை எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அடிப்படை புரிதலே வந்து இது மத்தியில் இருந்து இயங்கக்கூடிய நாடுதான். மத்தியில் இருந்து எல்லா பகுதிகளையும் ஆட்சி செய்ய முடியாது என்ற காரணங்களால் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிற்பாடு அந்தந்த மாநிலங்களுக்கு அரசுக்கு சில கடமைகள் இருக்கின்றன, சில அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரங்களையும் அந்த கடமைகளும் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சில பவர்ஸ் கொடுத்தாங்க. சில நேரங்களில் இந்த அதிகாரங்களும் பவர்ஸும் வந்து மத்தியில் இருக்கும் அந்த ஆட்சியாளருக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவர்களுக்கு துணை போனாலோ, இல்லை இங்கே இருக்கிற மக்களோட தேவைகளை புரியாமல் நடந்தாலோ, அப்போ அந்த மக்கள் அதிருப்தி அடையும் போது ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அவங்க கோபத்தை காட்டுறதுக்கு ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறது இந்த மாநில கட்சிகளாக இருக்கும். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, இந்த மாநில கட்சிகள் உருவாகும் போது இவங்களோட கொள்கை கோட்பாடில் மத்திய சர்க்கார், அதாவது அந்த பர்டிகுலர் கட்சியை எதிர்ப்பதும் இல்லை நாட்டை எதிர்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நாட்டை எதிர்க்கிறார்களா, அதாவது தேசியத்தை எதிர்க்கிறார்களா, இல்லது அந்த கட்சியை எதிர்க்கிறார்களா? கட்சியை எதிர்த்தால் அது அலௌட். சட்டப்பூர்வமாக ஒரு கட்சி இன்னொரு கட்சி கொள்கையை எதிர்ப்பது நியாயம். எல்லாரும் ஒரே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டோ ஒரே கோட்பாடை நம்பணும்னு சொல்லிட்டோ யாரும் சொல்லலை. அரசியல் சாசன சட்டத்தில் அவங்கவுங்க தேவைக்கேற்றவாறு அவங்கவுங்க வாக்களிக்கலாம். அவங்கவுங்களோட சிந்தனை எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற வகையில் அவர்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் அவர்கள் துணையாய் நிற்கலாம் அப்படின்ட்டு நம்ம அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. ஆனால் எந்த கட்சியும் இந்திய இறையாண்மையை கேள்வி கேட்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடாதுன்றதும் அரசியல் சாசன சட்டம் தீர்மானமாக சொல்லியிருக்கு. ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஃபேக்ட், அந்த ரெட் லைன், இதை தாண்டக்கூடாது, அந்த வரமுறையை தாண்டக்கூடாது. எல்லையை தாண்டி எங்கே தாண்டுறாங்கடான்னா, இந்திய ஒருமைப்பாடுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் எந்த மாநில கட்சியாவது செயல்பட்டால் அந்த கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும், அந்த கட்சிக்கு அவப்பேர் உண்டாகும். இல்லை அப்படி ஏதாவது கட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கா சார்? அந்த கட்சியினுடைய பேன், சில கட்சிகள் வந்து பேனை நோக்கி போயிருக்கு. சில கட்சிகள் வந்து சில காலகட்டங்களில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புகளை சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெருளவு குற்றச்சாட்டுகள். கட்சிகளோட பேர் சொல்ல முடியுமா சார்? இப்போ உதாரணத்துக்கு நேஷனல் கான்ஃபரன்ஸ் தலைவர்களே ஆர்டிகல் 370 எடுத்த பிற்பாடு அவர்களை கைது செய்து தானே வச்சிருந்தாங்க. ஓகே. பிடிபி, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தாங்க. வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தாங்க. கட்சியின் செயல்பாடுகளை வந்து பெருளவு அங்கே முடக்கப்பட்டிருந்தது இல்லவா? இது மாதிரி நிறைய கட்சிகள் உண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் தான்.
ஸோ தமிழ்நாட்டில் அப்போ அந்த மாநில கட்சி உருவாகிறதுக்கான தேவைகள் முதல் மாநில கட்சி உருவானது இந்தியாவில் வந்து 100 வருடத்துக்கு 104 வருடம் கண்ட மாநில கட்சி வந்து அகாலிதளம் 1920 ஃபார்ம் ஆன சுதந்திரத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன். சுதந்திரத்துக்கு பிறகு முதலில் ஃபார்ம் ஆன கட்சின்னு எடுத்து பார்த்தா அது 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி ராமசாமி நாயக்கரின் பிறந்த நாள். மோடி அவர்களுக்கும் அன்றைக்கி தான் பிறந்த நாள். மோடி அவர்களும் பிறந்த தினம். தேசியவாதியும் ஒரு தேசத்துக்கு நேர்மாறான கொள்கை கொண்டவரும் 2 பேரும் ஒரே நாளில் பிறந்திருக்கிறார்கள். ஓகே சார், அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு தேவை இருந்தது. அதாவது இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான தேவை அது வந்து அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள் இதை அதிகம் சொல்வார்கள். இல்லை, பொதுவெளியில் இருக்கிற கருத்து, அது பொதுவெளியில் இருக்கிற கருத்து. பட் இந்திய திணிப்பு மட்டும் அது காரணம் அல்ல. அன்னைக்கு வந்து காமராஜர் அவர்கள் விலக்கப்பட்ட விதம், அதாவது காமராஜ் பிளான் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு காமராஜரை சிஎம் போஸ்ட்லேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு நேரு எடுத்த முயற்சி. இல்லை சார், கே பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே காமராஜர் தானே சொல்ல. அப்படி நேரு சொன்னார். இல்லை சார், காமராஜர் அப்படி நேரு சொன்னார். இல்லை சார், குல்தீப் நய்யார் சொல்லியிருக்காரு கே பிளானை கொண்டு வந்தது அவர் கட்சிக்காக செஞ்ச தியாகம். அவர் பண்ணல சார், அவர் நேரு பண்ண வச்சார் சார். கே பிளான் எடுத்துட்டு அப்படியே நேரு ஏன் அவர் ரிசைன் பண்ணிட்டு லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர்ஷிப் கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியது தானே? அவரும் கட்சி பணி பண்ண இருக்க வேண்டியது தானே? இல்ல சார், அந்த குல்தீப் நய்யார் வந்து சொல்றாரு சார், குல்தீப் நய்யார் என்ன வேணாலும் சொல்லலாம். குல்தீப் நய்யார் சொல்றதெல்லாம் வந்து குல்தீப் நய்யார் வந்து அத்தாரிட்டி நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இண்டிவிஜுவல் அத்தாரிட்டியா நம்ம சொல்ல முடியாது. இல்ல, அவர் காமராஜர் ஏன்ட்ட சொல்றாருன்னு சொல்றாரு. காமராஜர் அப்படிதான் சார் சொன்னாரு. பட் காமராஜரை அப்புறப்படுத்திய விதம் தவறு. அது திராவிட கட்சிகளுக்கு உகந்ததாக செயல்பட்டது. ஏன்னா அவர்கள் முன்வைத்த கருத்தியல்ல வந்து அவங்க சொன்னது என்னடான்னா, மத்தியிலிருந்து ஒருத்தர் வந்து யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம மேல திணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் வழிவகுத்தது. உள்கட்சி பூசல் காங்கிரஸ்லயே இருந்தது. இதெல்லாம் தவிர்க்க முடியாத உண்மைகள். இல்ல, காமராஜரை விருதுநகர்ல தோக்கடிச்சதும் நேரு தான் சொல்றீங்களா நீங்க? அது நான் சொல்ல வரல சார். காமராஜரை வந்து விருதுநகர்ல தோக்கடிச்சது நேரு தான் சொல்ல வரல. ஆனா ராஜாஜின்னு நான் சொல்லுவேன். முதலறிஞர் ராஜாஜி திமுகவுடன் கைகோத்தார். இந்த மாநில கட்சிகள் வரலாறு எடுத்து பார்த்தா 49ல இருந்து எடுத்து பார்த்தா பிரிவினைவாத ஐடியாலஜியில ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்சி நாட்டோட அரசியல் எண்ணோட்டத்துக்கு இணங்க தன் பாதையை வகுத்து கொண்டு, ஆனால் அந்த பிரிவினை என்ற அந்த சிந்தனையை வந்து ஓரளவுக்கு இன்னும் அந்த அவங்களோட மனதில் எப்பயுமே அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சப்டரேனியன் லெவல்ல யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்போம். ஆட்சியாளர்கள் பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல அது பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா, இன்ஃபேக்ட் திராவிடஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாடு கேட்ட கோரிக்கை அண்ணாதுரை தான் கேட்டார். பெரியார் பீரியட்லேயே வந்துருச்சு. ஜின்னாவை பார்த்து பெரியார் வந்து மீட் பண்ணியிருக்கார். மெட்ராஸ்ல நடந்த மாநாட்டில் மீட் பண்ணியிருக்கார். ஈரோடுல வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து மீட் பண்ணார். இன்ஃபேக்ட் டைரக்ட் ஆக்ஷன் டே டிக்ளேர் பண்ண 7 மாதங்களுக்கெல்லாம் திராவிடஸ்தானம்னு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு பெரியார் டிக்ளேர் பண்ணுறாரு 1940. 41ல் ஜின்னாவும் பெரியாரும் திரும்பி மீட் பண்ணுறாங்க. ஸோ பெரியாருக்கும் ஜின்னாக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. அதற்கு அப்பால் நம்ம பார்த்தோம்னா, இந்த திராவிட கட்சி அவர்களின் வரலாறு 62ல் வந்து நேரு வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற கட்சிகளுக்கு வந்து பேன் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு தான் திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது. அது வரைக்கும் திராவிட நாடு கோரிக்கை அவர்களோட இதில் இருந்தது. அதுக்கப்புறம் கைவிட்டாங்க திராவிட நாடு. பட் பிரிவினை என்ற ஒரு கருத்து இருக்கா, இல்லை இந்திய தேசியத்துக்கு எதிராக இந்திய இராணுவத்துக்கு எதிராக இவர்கள் கருத்தியல் வைத்திருக்கார்களா என்றால் ஆமாம், உதாரணம் இருக்குது. 1989-90 IPKF தாயகம் திரும்பினப்போ அன்றைய முதல்வர் காலம் சென்ற கருணாநிதி அவர் வந்து இந்தியன் ஆர்மியை இந்தியன் பீப்புள்ஸ் கில்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தினார். இது நான் சொல்லலை, நான் உங்களுக்கு எழுதின ஆர்டிக்கலே இருக்குது. அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இந்த இன்டர்வியூடைய நீங்கள் சேர்த்து போடலாம். அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசு கிட்ட. அவர் அந்த ஆப்ரேஷனை கண்கூட பார்த்தவர். அப்போ அது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதை ஒரு காரணமாக காட்டி எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு காரணத்தால் தான் அன்றைய திமுக அரசு கலைக்கப்பட்டது. 91ல் கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1996 வாக்கில் கூட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு
அன்னைக்கு இருந்த யுனைடெட் ஃப்ரண்ட் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தது காங்கிரஸ். ஸோ இது ஒரு பெக்யூலியர் ரிலேஷன்ஷிப் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும். எந்த கட்சியை குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த கட்சியுடனே பல்வேறு காலகட்டத்தில் இணைந்து பணியாற்றியுள்ளது. 1971 தேர்தல், 1980 தேர்தல், 1980க்கு அப்புறமா இல்லை, 85 இல்லை, 89 இல்லை, 91 இல்லை, 96ல் காங்கிரஸ் பிளவுபட்டது. மூப்பனார் காங்கிரஸ் டிஎம்சி தான் இருந்தது, காங்கிரஸை இல்லை. அதுக்கப்புறம் 2004 தேர்தல், 2009 தேர்தல், 2006லையும் இருந்தார், 2006 மாநில தேர்தல் இருந்தாங்க, 2016 மாநில தேர்தல், 11 மாநில தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்து போட்டியிடல, 19 பாராளுமன்ற தேர்தல், இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த காலகட்டத்தில் எல்லாம் காங்கிரஸும் அவர்களும் ஒன்றாக பயணித்துள்ளார்கள். ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எதிர்த்து ஒரு மாநில கட்சி உருவாகி திரும்ப காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி சார் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்க கூட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அலையன்ஸ், அதாவது நேர்மாறான கொள்கை கொண்ட ஒரு கட்சி அவர்களின் அரசியல் தேவைக்காக கூட்டணிகள் வைத்துக் கொள்வது சகஜமாகிவிட்டது. இங்க பிரச்சனை எங்க வருது அதை நான் அடிப்படையா சொல்லி ஆகணும். இல்ல, காங்கிரஸோட கொள்கை திமுகவோட கொள்கைக்கும் நிறைய முரண்பாடுகள். தேசிய கண்ணோட்டத்தோடு இணைந்த கட்சி காங்கிரஸ். மாநில சுயாட்சியை பிரதானமாக கொண்டு ரீஜனலிசம், மொழி, இதை முக்கிய அவர்களோட கொள்கையாக கொண்டு செயல்படுற கட்சி திமுக. எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஒரு காமன் மீட்டிங் கிரவுண்ட் இல்லை, ஒரு இடத்துல தவிர்த்து காமன் ஓட் பேங்க் இருக்கு. அதனால் இவர்கள் ஒன்றிணைகிறார்கள். காமன் ஓட் பேங்க்ன்றது மைனாரிட்டி ஓட் பேங்க். ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சா இவங்க அரசுக்கு வர முடியும், பவருக்கு வர முடியும்ன்றது அவங்களோட எண்ணோட்டமாக இருக்கு. அதெல்லாம் அவங்க ஒன்றிணைகிறாங்க. இல்லை சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸை எதிர்த்து வெளியே வந்த எல்லா கட்சிகளும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை சிவசேனா, அதில் சிவசேனால ஒரு சிவசேனா காங்கிரஸ் எதிர்த்து வரல. சிவசேனா உருவான வரலாறு காங்கிரஸை எதிர்த்து உருவான வரலாறு. தனி கட்சியாக 1966 உருவானது சிவசேனா. அதான் சார் நானும் சொன்னேன், காங்கிரஸ் எதிர்த்து தான் உருவாங்கன்னா சொல்றேன். இப்போ எதிர்க்கலன்ற நான். அதான் சார், இப்போ அவங்க கூட இருக்காங்க, ஒரு ஃபேக்ஷன் அவங்க கூட இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் எதிர்த்து உருவான எல்லா கட்சிகளுமே இப்போ காங்கிரஸ் கூட தான் இந்திய கூட்டணியில் இருக்கு. பிரச்சனை எங்க வருதுன்னா, எந்தெந்த கட்சி காங்கிரஸை எதிர்த்து உருவானதோ அந்த கட்சிகள் எல்லாம் குடும்ப கட்சிகளாக மாறிவிட்டன. நீங்க பேரை மாத்திரம் சொல்லுங்க, நான் எத்தனை குடும்ப கட்சி இருக்குன்னு நான் சொல்றேன். சமாஜ்வாதி பார்ட்டி குடும்ப கட்சி, சிவசேனா, திமுக, என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் அபிஷேக் பானர்ஜி, என்சிபி சரத்பவாரோட என்சிபி, இவங்க எல்லாரும் ஒரு குடும்ப கட்சியாக தான் செயல்படுது. மாநில கட்சிகள், ஆனால் குடும்ப கட்சிகள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, லாலு பிரசாத் யாதவோட கட்சி, ஆர்ஜேடி, எதெல்லாம் குடும்ப கட்சியா இருக்கோ அதெல்லாம் காங்கிரசுடன் இணக்கமான ஒரு தொடர்பை வைத்துக் கொள்கின்றன. அவர்களோடு அரசு அதிகாரத்துல அவங்களுக்கு பங்கு வேணும், ஆட்சி அதிகாரம் வேணும்ன்றதுக்காகவும் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட்டல். ஏன்னா இந்திய அரசியல் பூகோளத்தில் எடுத்து பார்த்தா பிஜேபி காங்கிரஸ் என்று தவிர்க்க முடியாத ரெண்டு சக்திகள். ஸோ இவங்களோட ஓட் பேங்க், கம்பைன்டு ஓட் பேங்க் 50% தாண்டும். காங்கிரஸ் 20% வச்சுக்கிட்டிங்கன்னா பிஜேபி 40 வச்சுக்கலாமா, 35-37 வச்சுக்கோங்க, 55% கிட்ட வந்தது. மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 45%. ஸோ இந்த 55% யார்கிட்ட இருக்கோ, இந்த 55% இருக்கிற கட்சிகளில் ஏதோ ஒரு பிரதான கட்சியோட ஒருத்தர் இணைஞ்சாகணும். இதுதான் தவிர்க்க முடியாத அரசியல். இப்போ நம்ம வளர்ச்சி அரசியலை பார்க்கலாமே சார். இப்போ ஒரு 50 வருடங்களாக தமிழ்நாட்டில் மாநில கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. குஜராத் எடுத்துக்கலாம், குஜராத்தில் தொடர்ந்து தேசிய கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வளர்ச்சியும் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு குஜராத்தை விட ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கிற மாதிரி தோணுதல் தானே சார். மாநில கட்சிகள் தேசிய கட்சியை விட சிறப்பாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், குஜராத்தில் தற்போதைய ஆட்சி புரியும் கட்சி அதிகாரத்துக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகின்றன. திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு எத்தனை வருடம் ஆகுது? 50 வருடங்கள் ஆகுது. 50 மேலேயே. இல்லை சார், பாஜகவுக்கு முன்னாடி காங்கிரஸ் தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒழுங்கா பண்ணாதனால தானே பாஜக வந்தது. இல்லை, நம்ம தேசிய கட்சி மாநில கட்சின்னு பேசுற அது அப்படியே பார்த்தீங்கன்னாலும் தேசிய கண்ணோட்டத்தோடு ஓரளவுக்காவது இணைந்த கட்சி திராவிட கட்சிகள்லேயே 2 பிரிவினை இருக்குல்ல. செப்டம்பர் 17, 1949 ஒரு கட்சி உருவாகுது. அக்டோபர் 17, 1972 இன்னொரு கட்சி உருவாகுது, ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
2 கட்சிகள் உருவாகிறது. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சமா தேசிய கண்ணோட்டத்தை கொண்ட கட்சியா இருக்கு, கரெக்டா? சோ அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே 1977க்கு அப்புறம், அதாவது நான் சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியாக உருவெடுத்து முதல் மாநில தேர்தலை சந்தித்தது 77ல இருந்து இன்னைக்கு என்ன 24ல இருக்கோம் நம்ம. சராசரி எத்தனை வருடம் ஆயிருக்கு நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா 51 வருடம் ஆயிடுச்சு. 51 வருடத்துல கிட்டத்தட்ட அப்போ அது ஒரு 12 வருடம், அதுக்கப்புறம் ஒரு 10 வருடம், 22 வருடம், 22 வருடம், ஒரு 32 வருடங்களில் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. 77ல இருந்து 89 வரைக்குங்க. 89ல 32 வருடங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான வளர்ச்சியை தான் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே மாநில கட்சிகளுடைய தேவை என்னதான் சார் இருக்குது? எதுக்காக மாநில கட்சிகள் உருவாச்சு? காங்கிரஸ் எதிர்ப்பை தவிர்த்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? அடிப்படையாக காங்கிரஸ் டெல்லியில இருந்து அவங்க ஆட்சி பண்ண விதம், ஆட்சியாளர்களை இங்க இருக்கிற ஆட்சியாளர்களை மக்கள் கருத்து கேட்காமல், மக்களின் எண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளாமல் நினைச்சப்ப மாத்துறது, சிஎம் மாத்துறது, நினைச்சப்ப தூக்கி புது சிஎம் எடுத்துட்டு வர்றது, இது மக்களை வெறுப்படைய வச்சது. அது மக்களிடம் செல்வாக்கை இழக்க வைத்தது. அது எந்த மாதிரி செயல்பாடுன்னா, உதாரணத்துக்கு ஆந்திராவையே எடுத்துக்கோங்க. 1956 ஆந்திரா ஃபார்மேஷன். ஆந்திரான்ற மாநிலம் ஃபார்ம் ஆகி ஒரு கண்டினியூஸாக காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. 82 83 வரைக்கும், 83 ஜனவரி வரைக்கும் நினைக்கிறேன் ஆட்சியில் இருக்கு. அவர்களுக்கு எதிர்த்து நின்று போட்டியிடுற தெம்போ திராணியோ யாருக்குமே இல்லாத காலகட்டத்தில் 78ல் வந்த அந்த காலம், அந்த 77 82 நடுவில் இருந்த அந்த 5 ஆண்டு காலத்தில் 4 முதல் மந்திரிகள் மாறுகிறார்கள். அட் த ஃபால் ஆஃப் தேட் மந்திரியை மாற்றிக்கிட்டே இருக்காரு. இவர் வேணா அவர், அவர் வேணா இவர், இவர் வேணா அவர், மாற்றி இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துது மக்கள் நடுவில். இதை கரெக்டாக அதை கிராஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு இருந்த தெலுங்கு தேசத்தை நிறுவறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சினிமா நடிகர் தான், என்டிஆர் அவர்கள். அவருக்குமே பர்சனலாக காங்கிரஸ் கூட ஒரு சின்ன உரசல் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அவர் ராஜசபா சீட்டு கேட்டார், கொடுக்கல. அந்த உரசலுக்கு காரணம் அவரும் ஒரு தேசியவாதி. ஆனால் நம்ம அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டியது, கிட்டத்தட்ட எல்லா மாநில கட்சிகளுக்கும் ஒரு காமன் த்ரெட்டுக்கும் சில கட்சிகளுக்கு இருக்கிற காமன் த்ரெட்டுக்கும் பிரிவினை பேசாத மாநில கட்சிகள் அதிகம், பிரிவினை பேசும் மாநில கட்சிகள் ரொம்ப கம்மி. பிரிவினை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள புறந்தள்ளுறதுக்கு மக்கள் யோசிக்கிறது இல்லை. ஸோ ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட திமுகவின் கொள்கை தான். அதுவும் அங்கே இருக்கிற தெலுங்கு மக்களின் சுயமரியாதையும் சுய கௌரவம், இதை ரெண்டுத்தையும் அடிப்படையாக வைத்து தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சி தொடங்கின பிற்பாடு 1983 கட் ஆஃப் இயராக வச்சுக்கிட்டு நம்ம இன்னைய தேதி வரைக்கும் கட் ஆஃப் இயராக வச்சுக்கிட்டா அதிக காலம் ஆண்ட கட்சி தெலுங்கு தேசம். இல்லை, இதே அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கல. ஏன்னா ராஜசேகர் ரெட்டி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரண்குமார் ரெட்டியை மாற்றுறாங்க. அதே மாதிரி ரோசையா மாறுறாரு. ரோசையா மாறின அப்புறம் கிரண்குமார் ரெட்டி மாறுறாரு. 2 ஏற்கனவே ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க காங்கிரஸ். அதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப யூட்டிலைஸ் பண்ணாமல் திரும்பியும் முதல்வர்களை மாற்றுறாங்களே சார். அது காங்கிரஸ்க்கே உரிய ஒரு செயல்பாடு. டெல்லியிலிருந்து அவர்கள் யாரை வேணுமானாலும் நாங்கள் மாற்றுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த ஒரு காரணத்தினால்தான் காங்கிரஸ் என்ற அமைப்பு மெதுவாக செல்லரிக்கிற மாதிரி கீழ்மட்டத்தில் அரிஞ்சிக்கிட்டே இருந்தது. எங்கெல்லாம் பிஜேபி அந்த இடத்துல நிரப்ப முடியலையோ அங்கே மாநில கட்சிகள் அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. அந்த கேப் அங்கே ஃபில் பண்ண முடியாத ஒரு வெற்றிடம் உருவாகுது இல்லை, காங்கிரஸோட ஏழாமையால் ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் அந்த எந்த கட்சிகள் முதல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்வாங்க, யார் முதல்ல வராங்களோ அவங்க அந்த இடத்த வெற்றிடத்தை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பிஆர்எஸ் ஆந்திராவில் தெலுங்கு தேசம், இன்ஃபேக்ட் ஆந்திரா ஒரு பெக்யூலியர் கேஸ், தமிழ்நாடு மாதிரி 2 தேசிய கட்சிகளும் irrelevant. தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக திமுகன்ற ஒரு இன்னைக்கும் பிரதான எதிர்கட்சி, இன்னைக்கு பிஜேபியோட செயல்பாடு என்னவா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சின்றது அதிமுக தான். எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி என்றது திமுக தான். சட்டசபை அவங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் 40% ஓட்டு வாங்கினது ஜெகன்மோகன் ரெட்டி, 51% கிட்ட அலையன்ஸோட சேர்த்து ஓட்டு வாங்கினது
நாரா சந்திரபாபு நாயுடு, டிடிபியும் YSRCPயும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து காங்கிரஸையும் பிஜேபியும் செகண்ட் ஃபிடில், அதாவது அவர்களுக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு. ஸோ இது வந்து தமிழ்நாடு ஆந்திரா வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதையில் பயணிக்கும் கட்டாயத்துக்கு உள்ளன. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவின் நிரந்தர எதிர்க்கட்சியாக மாறிக்கொண்டு வரும் காங்கிரஸோடு கைகோத்து இருக்கிறது இங்க இருக்கும் திமுக. அங்க சந்திரபாபு நாயுடு புத்திசாலித்தனமா நிரந்தர ஆளுங்கட்சியாக மாறிக்கொண்டிருக்கும் பிஜேபியுடன் கைகோத்துள்ளார். ஸோ இதுல இருந்து என்ன புரிய வருது, ஒண்ணு அவங்க கூட அலைன் ஆவாங்க, இல்லை இவங்க கூட அலைன் ஆவாங்க. இல்லை, நமக்கு ஒரு பொதுவாக ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையான மெஜாரிட்டியோட திமுக ஆட்சியில் இருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில் வந்து 135 சீட்டு. ஆனால் பல மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசிய கட்சியினோட கூட்டணியில் தான். உதாரணத்துக்கு பீகாரா இருக்கட்டும், பீகாரா பிஜேபி பெரிய பார்ட்டி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தனி பெருங்கட்சி. ஆனாலுமே அவங்க என்ன காங்கிரஸ் ஓட்டு இல்லைன்னா அவங்க தனியாக நின்று ஜெயிச்சிருக்க முடியாதுன்றது வேற கருத்து. அப்படி பார்த்தா மகாராஷ்டிரால கூட பிஜேபி தனியாக நின்று ஜெயிச்சிருப்பாங்களா இத்தனை சீட்டுன்னு கேட்டா இல்ல. அதான் ஒரு மாநில கட்சியும் ஒரு தேசிய கட்சியும் கூட்டணியில் இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்தில் ஒரு என்ன சொல்றது, அந்த நிர்வாகம் நல்லா நடக்குதுன்னு ஒரு அப்படி சொல்ல முடியாது. யூபியில் நிர்வாகம் இப்போ வந்து முன்னையோட பெட்டராக இருக்குன்னு சொல்றாங்க. அங்கே எந்த மாநில கட்சியும் இல்லை, யாரு கூடயும் அலையன்ஸ், சின்ன சின்ன கட்சிகளோட அலையன்ஸ் இருக்கு. பட் தனி பெருங்கட்சி அது பாஜக. ஹரியானாவில் யார் கூட அலையன்ஸ் இருந்தது? அங்கே இருக்கிற மாநில கட்சி காணாமே போயிடுச்சு. துஷ்யந்த் சௌதாலா கட்சியும் காணாமல் போயிடுச்சு. ஜனநாயக் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது காணாமல் போச்சு. லோக்தள் காணாமல் போச்சு. INLD, இந்தியன் நேஷனல் லோக்தள் காணாமல் போச்சு. காங்கிரஸுக்கும் பாஜக நடுவில் தான் இந்த மொத்த இதுவே இருந்தது, அதாவது போட்டியே இருந்தது. அது பாஜக கை மேலோங்கியது. ராஜஸ்தானில் எடுத்து பார்த்தா டைரெக்டாக காங்கிரஸ் பிஜேபின்றது இதுதான். குஜராத்லேயும் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்தாலும் சோபிக்க முடியல, வெறும் காங்கிரஸும் பிஜேபி நடுவில் தான் இருந்தது. இதே வந்து மத்திய பிரதேஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். பிரச்சனை எங்கே வருதுன்னா, காங்கிரஸ் பிஜேபி நேர்முக போட்டிகளில் பிஜேபியோட கை ஓங்கி இருக்கு. அது எவ்வளோ ஓங்கி இருக்குடான்னா அன்இவன் கான்டெஸ்டாக மாறிட்டு வருது. உதாரணத்துக்கு குஜராத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சுங்க, ஒரு தலைமுறையே பார்த்துருக்காது. ஒரு தலைமுறையே வந்து காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. மத்திய பிரதேஷில் 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. 2003 நடுவில் ஒரு வருஷம் 1.5 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. 2003 இன்னைக்கு எடுத்து பார்த்தா 18-19 வருஷம் அவங்களுக்கு காங்கிரஸ்னா என்னன்னே புரியாது. ஒரிசா நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளத்திலிருந்து 97 கட்சி ஃபார்ம் பண்றாங்க. அது பாஜக கைக்கு வசம் வந்திருக்கிறது. காங்கிரஸ்னா என்னன்னு அந்த மக்களுக்கு தெரியாது. 99 நடந்த தேர்தலுக்கு அப்புறம் நவீன் பட்நாயக் கண்டினியூ ஆனாரு. இப்போ மாறி இருக்கு. இப்போ கேரளாலையுமே 10 வருஷமா லெஃப்ட் தான் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தொடர்ந்து 3வது வாட்டி காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி பெங்காலில் காங்கிரஸ் இருக்கிற, இன்ஃபேக்ட் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னரே அவங்கள வந்து கிட்ட சேர்த்துக்கிறது இல்லை காங்கிரஸ். இன்னும் மற்ற மாநிலங்கள் குறிப்பிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சியை தொலைச்சி பல ஆண்டுகளான மாநிலங்கள் வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ், பெரிய மாநிலங்கள். இதெல்லாம் உத்தரப்பிரதேசில் 2 சீட்டோ 3 சீட்டோ தான் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்ற மாநிலங்கள் எல்லாம் சின்ன சின்ன மாநிலங்கள்னு நம்ம சொல்ல முடியாது. பெரிய நிலப்பரப்புகள், பெரிய மாநிலங்கள், வருவாய் ஈட்டும் வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்கள். இங்க மாநில கட்சிகள் பிஜேபிக்கு எதிர்கட்சிகளாக மாறி இருக்கின்றன. நாட்டில் வந்து எப்பயுமே ஒரு மேஜர் பார்ட்டி, அதை சுத்தி மைனர் பார்ட்டிஸ் வந்து எதிர்கட்சிகளாக உருவெடுக்கும். இப்போ அந்த சென்டர் பார்ட்டி என்ற பொசிஷன் வந்து காங்கிரஸ்க்கு இல்லை, அதை பிஜேபி வந்து கைப்பற்றிடுச்சு. இந்த சென்ட்ரல் பார்ட்டிக்கு எதிராக மற்ற பார்ட்டிகள் களத்தில் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த மாநில கட்சிகள் யாரை தன்னோடு நேர்மாறான எதிரி என்று நினைக்கிறார்கள் என்றால் காங்கிரஸை அல்ல, பாஜகவை. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது காங்கிரஸ் என்னும் ஒரு சக்தி இவர்களுக்கு தற்காலிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த மாநில கட்சிகள் வந்து காங்கிரஸ் சப்போர்ட்டை வாங்கிக்கிறதுல காங்கிரஸுக்கு பலம் வருதே தவிர்த்து அந்த கட்சிகளுக்கு பலம் போறது இல்லை. 99 சீட்டுக்கு இவங்க வளர்ந்தாங்க, அந்த மாநில கட்சிகளுக்கு என்ன வந்தது? ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்து அடிப்படையா நீங்க கேட்ட கேள்விகள்ல நான் சில விஷயங்கள் முதல்லயே தெரியப்படுத்தி இருக்கணும், ஆனா இப்போ நான் தெரியப்படுத்துறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ காங்கிரஸ் வந்து 2 மாநிலங்களில், முக்கியமான மாநிலங்களில் ஆட்சியில் இருக்காங்க. சவுத்தை நான் சொல்கிறேன்.
தெலுங்கானாவாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா, சிவகுமார், இந்த மாநில தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தலைமையாக இருக்குது. இதே மாதிரி ஒரு தலைமை வந்து மற்ற மாநிலங்களும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்னுமே நிறைய மாநிலங்கள். காங்கிரஸோட பெரிய பிரச்சனை என்னடான்னா, அவங்க என்னைக்கும் மாநில தலைவர்களை அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட விட்டதில்லை. ஒருவேளை அது பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்காது. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது தான் பாஜகவோட கொள்கையாக இருக்குது. அது நிறைவேறிடுமா? நிறைவேற வாய்ப்பு இருக்கா? இல்லை அது நிறைவேறினா நம்ம நாட்டோட ஜனநாயகத்துக்கு நல்லது தானா? இதை நான் 2 விதத்தில் அணுகிறேன். பிரதான எதிர்க்கட்சி என்று நாட்டுக்கு தேவை. ஏன்னா ஒரு சிஸ்டமில் எந்த கட்சியுமே தவறுகள் செய்யும். தவறுகள் செய்யாத எந்த அரசியல் கட்சியும் இருக்காது. அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக ஜனநாயகம் வந்து முழுமையாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு எதிர்க்கட்சி தேவை. எதிர்க்கட்சி இல்லாத சட்டசபை ஒரு சட்டசபையே அல்ல. அப்படிதான் நான் பார்க்குறேன். 2வது, காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டிய சக்தியா என்றால் இல்லை, அது இருக்கணும். இன்று இருக்கக்கூடிய அதன் தலைவர்களாக செயல்படுபவர்களின் எண்ணோட்டமும் அவர்கள் செயல்பாடுகளும் காங்கிரசுக்கும் நாட்டுக்கும் வலிமை சேர்க்கும் விதமாக இருக்கிறதா? அது ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் காங்கிரசின் சொந்த அரசியல் கோட்பாடையும் பிரதிபலிக்கும் விதமாக இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்று தான் நான் சொல்லணும். ஏன்னா சில விஷயங்கள் சமீபத்தில் நடந்த சில விஷயங்களாகட்டும், இல்லை அவர்கள் மேல் எழும் சர்ச்சைகளாகட்டும், இது காங்கிரசின் முன்னோடிகள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ இது காங்கிரஸ்க்கே ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது நாட்டுக்கு நல்லது இல்லை சார். எனக்கு இருக்கிற ஒரு டவுட்டு நான் கேட்குறேன். நீங்கள் அரசியல் ரீதியாக பேச மாட்டீங்க. இப்போ பாஜக வந்து இவ்வளோ அசுரபலத்தில் இருக்காங்க. ஸோ இதை எதிர்க்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து அவருடைய உதவிகளை நாடுறாரோ? இப்போ ஜார்ஜ் சோரோஸும் ராகுல் காந்தியும் நெருங்கி இருக்காங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. ஸோ ராகுல் காந்திக்கு வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லாமல் வெளிநாட்டு சக்திகளோட உதவிகளை நாடுறாரோ? அதன் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் நாட்டில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவருக்கே நெகட்டிவாக மாறிட்டு வருது. பாசிட்டிவாக பார்ப்பாங்களா, நெகட்டிவாக பார்ப்பாங்களா? இது நாட்டுக்கு நல்லதா? சார், எந்த ஒரு வாழும் ஜனநாயகத்துக்கும் அடிப்படை தேவை எதிர்க்கட்சி சார். எதிர்க்கட்சி இருக்கணும் சார். எதிர்க்கட்சி இல்லாத ஒரு ஜனநாயகம் அது வாழும் ஜனநாயகமாக இருக்க முடியாது. ஜனநாயகம் இருக்குன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அப்போது 60 எம்எல்ஏக்களோ 64 எம்எல்ஏக்களோ அதிமுகவுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. நான் சொல்ல 2006 2011 காலகட்டத்தில் பல நாட்கள் எதிர்க்கட்சி தலைவராக திரு ஜெயலலிதா அவர்கள் சட்டசபைக்கு வந்ததில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எம்எல்ஏக்களை பேச விடாமல் இருக்காங்கன்னு சொல்கிற காரணத்தினால அவங்க சட்டசபைக்கு வரத்துக்கு வந்தாங்க, தைரியமாக வந்தாங்க. வந்து சட்டசபையில் எல்லா அதிமுக எம்எல்ஏவையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சட்டசபை சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணால் இவங்க தனி ஒரு ஆளாக ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டாங்க. தனி ஒரு ஆளாக அந்த கிளிப்பிங் கூட யூடியூப்பில் இன்னும் இருக்கும். மொத்த அப்போசிஷன் காலியாக இருக்கும். இவங்க ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ரூலிங் ட்ரெஷரி பெஞ்ச் ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சிஎம் உட்பட இன்றைய சிஎம் அன்றைய டெப்டி சிஎம் அவர் உட்பட எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. தனி ஒருத்தராக கேள்வி கேட்பாங்க. கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். சட்டசபை இருக்கிறது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறே செய்யாத ஆட்சி இதுவரைக்கும் எந்த ஜனநாயக ஆட்சியும் பிறந்ததில்லை, இருந்ததில்லை. தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் ஜனநாயகம். தவறே செய்யாமல் இருப்பது ஜனநாயகம் இல்லை. ஸோ அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு, அந்த தவறுன்னு சொல்றது யாரு? ரெண்டு பேர் சொல்ல முடியும். ஒரு தவறுன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்குடான்னா, ஒன்று ஊடகங்களுக்கு. ஊடகம்ன்றது வந்து ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி. தெர்மாமீட்டரோட வேலை என்ன? வச்சா டெம்பரேச்சர் தெரியும், ஜுரம் இருக்கு இல்லை, சொல்லணுமா சொல்ல வேணாமா? அது மாதிரி ஒரு ஆட்சியில் பிரச்சனை இருக்கு அப்படின்ற அந்த தெர்மாமீட்டர், அந்த அளவுகோலை காட்ட வேண்டியது இந்த ஊடகங்கள். அது நெறிகெட்டு வேலை செய்தாலோ. அடுத்தது எதிர்கட்சியே இல்லைன்னா, எதிர்கட்சின்றது ஒரு மருந்து மாதிரி. தெர்மாமீட்டர் மருந்தாக போட்டுக்க முடியாது. மருந்து கசக்க தான் செய்யும், ஆனால் அந்த மருந்து தேவை. அந்த மருந்து சாப்பிட்டாதான் உடம்பு குணமாகும். உடம்பு குணமாகிறதுன்றது வந்து ஜனநாயகம் ஒழுங்காக செயல்படணும்னா இந்த மருந்து வேணும். இந்த எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பணும். அந்த எதிர்கட்சியும் இல்லாமல் இந்த தெர்மாமீட்டர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா? மக்கள் தங்கள் தீர்ப்பை கொடுக்க வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஆட்சியாளர்கள் எதிர்கட்சிகளை கேட்க விருப்பம் இல்லாத போது, ரெண்டாவது இந்த ஊடகங்கள் தவறென்று சுட்டிக்காட்ட மறுக்கும் போது ஜனநாயக படுகொலை நடக்கிறது. அதை வந்து மாநில கட்சிகள் இதுல
பெரும்பங்காற்றுது எனக்கு தெரிஞ்சு. மாண்புமிகு காலம் சென்ற அமரர் ஜெயலலிதா ஆகட்டும், அமரர் கருணாநிதி ஆகட்டும், அவர்கள் கோட்பாடுகள்லேருந்து எனக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள், முரண்கள் எனக்கு நிறைய உண்டு. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லாதது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் பிரச்சனைகள் அவர்கள் எடுத்து வைத்த விதம், அவர்கள் பிரச்சனையை சுட்டி காட்டிய விதம், அது அரசை சற்றே கொஞ்சம் யோசிக்க வைத்தது, சிந்திக்க வைத்தது. உதாரணத்துக்கு 2 MP இருந்த பிஜேபி 1985 தேர்தலில் 2 MP அவங்க ராம் ஜென்மபூமி ஷாபானு கேஸை கையில் எடுத்தப்புறம், அதுக்கப்புறம் அவங்க 89 MP ஆகி பிபி சிங் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணது. அதுக்கப்புறம் 115 MP ஆனப்புறம் நரசிம்மராவை எதிர்த்து அவர்கள் கேள்வி கேட்டது. இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலுக்கு நிலைப்பாடு. அதாவது அதுக்கு உதாரணங்கள். இதெல்லாம் கேள்விகள் கேட்க, அது அப்பயும் மாநில கட்சிகள் மிகப்பெரிய வேலை செய்தது. உதாரணத்துக்கு 1985 தேர்தலில் பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து சென்ற தெலுங்கு தேசம் தான். 33-35 MPயோட இருந்ததுனால பெரிய கட்சி அவங்களாக தான் இருந்தாங்க பாராளுமன்றத்தில். ஸோ அன்னைக்கு போஃபோ ஸ்கேண்டல் வரும்போது கேள்விகள் எழுப்பப்பட்டன. மாநில கட்சிகளோட தேவை வந்து இருக்கான்னா இருக்கு. சில நேரங்களில் அந்தந்த மாநிலத்தில் செயல்படும் மத்திய அதாவது சென்ட்ரல் பார்ட்டிஸ், குறிப்பிட்டு சொல்லணும்னா காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகள் அந்த மாநிலத்தில் இருக்கும் பிரச்சனைகளை அணுகும் விதத்தில் வந்து சில முரண்கள் இருக்கும். உதாரணத்துக்கு காவேரி பிரச்சனையா இருக்கும். காவேரி பிரச்சனையை எடுத்துக்கோங்க, தண்ணி பிரச்சனை. இப்போ கர்நாடகா தண்ணி விட மாட்டேன்னு அவர் அங்கே இருக்கிற மாண்புமிகு முதல்வர் சொன்னால் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க வாயை திறக்கிறது இல்லை. அப்போ யார் திறக்கணும்னு நினைக்கிறீங்க? இது மாநில பிரச்சனை கட்சியோட. பிஜேபி இருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அவர்களுக்கு தேவை இருக்குது. ஆனால் என்னோட கேள்வி, உங்கள் கருத்தியல், உங்களோட பேசும் விதம், உங்களோட பிரச்சனைகளை முன்னோக்கி வைக்கும் விதம் தேசியத்துக்கு எதிராக இருக்குதா இல்லையா? அதை தான் அடிப்படையாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். தெலுங்கு தேசத்தில் பிரிவினைவாதத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி 2018 எலெக்ஷன் முன்னாடி அவங்களோட பார்ட்டி எம்பியான முரளிமோகன் சொல்லிட்டு அவர் பேசினார், சவுத் இந்தியா தனி நாடுகளாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து திராவிட நாடு கோரிக்கை பல்வேறு காலகட்டங்களில் அது எழுப்பப்பட்டுள்ளது. அதே மாதிரி கர்நாடகாவில் என்னைக்கும் ஜேடிஎஸ் வந்து தனிநாடு கோரிக்கை வைக்கல. ஆனால் கர்நாடகா வந்து ஸ்பெஷல், எல்லாமே எங்களது, தனி கொடி, இந்த ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. சிவசேனா மராத்தா பாலிடிக்ஸ், மராத்தா ஃபர்ஸ்ட், மராத்தா மானூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மராத்தியர்களுக்கு தான் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு கொள்கையை முன்வைச்சு அவங்களோட அரசியலை எடுத்துட்டு போனாங்க. அகாலிதளம் உருவானதே சீக்கிய மதத்தை காப்பாற்றுவதற்கும் சீக்கிய மக்களுக்கு பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கும் தான் அது அகாலிதள் உருவாச்சு. இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பிஎஸ்பி மாதிரி பார்ட்டிகள் தலித் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற ஒரே ஒரு 1 பாயிண்ட் அஜெண்டால உருவாக்கப்பட்ட கட்சி தான் பிஎஸ்பி. சமாஜ்வாதி கட்சி என்றது வந்து ஜனதா கட்சி உடைந்த பிற்பாடு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக சோசியலிஸ்ட் பாலிடிக்ஸை முன்வைத்து அது கூட முஸ்லிம்களையும் யாதவர்களையும் இணைத்து கொண்டு அரசியல், ஜாதியையும் மதத்தையும் உள்ளிழுத்து கொண்டு நடத்திய அரசியல் சமாஜ்வாதி பார்ட்டி அரசியல். ஸோ இவங்க எல்லாரோட அரசியல் கண்ணோட்டங்கள் சில நேரங்களில் சற்றே மாறுபட்டதாக இருந்திருக்கலாம். ஆனால் நாட்டின் இறையாண்மையை கேள்வி கேட்கிற அளவுக்கு இது மாறும்போது தான் டேஞ்சர் வருது. ஓகே, அது வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப குறியா இருப்பேன். அது வந்தா அவர்களுக்கும் நல்லதில்லை, அவர்களுக்கு ஓட்டு போடுவவர்களுக்கும் அது கெடுதல் தான் செய்யும், அந்த மாநிலத்துக்கும் அது கெடுதல் தான் செய்யும், நல்லது பண்ணாது. இங்கேயோ சில கட்சிகள், இப்போ திமுக தவிர்த்து சில கட்சிகள் இருக்கின்றது, தமிழ் தேசியம் இது மாதிரி பேசுறது. அந்த கட்சிகள் வந்து தமிழ் தேசியத்தின் பேரால் யாரை சப்போர்ட் செய்கிறோம், எதை சப்போர்ட் செய்கிறோம், எதை வந்து நம் முன்வைத்து பேசுகிறோம், இது அவங்க சிந்திக்கணும். See, as long as you work within the ambit of constitution, அரசியல் சாசன சட்டத்துக்குள் இருந்து அந்த வரைமுறையை மீறாமல் வேலை செய்யும் வரை உங்களின் அங்கீகாரமோ உங்களின் செல்வாக்கோ எந்த விதத்திலையும் பறிபோகாது. அதாவது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இல்லாமல் நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும், அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணாக செயல்படாத வரைக்கும் எந்த மாநில கட்சிக்குமே மக்களிடம் செல்வாக்கு இருக்கும், அவர்களுக்கான தேவை நாட்டில் இருக்கும். ஆனால் மாநில கட்சிகள் அடிப்படை புரிதல், இன்று பிஜேபியை குற்றம் சாற்றும் எல்லோருக்கும் சொல்கிறேன், எந்த மாநில கட்சியும் பிஜேபி உருவாக்கணும், எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸ் உருவாக்கணும். ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஃபெடரலிசம் இஸ் இன் டேஞ்சர், ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது,
நம் அரசியல் சாசன சட்டத்தை வந்து கேள்விக்குறியாக்குகிறார்கள்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் நோக்கி எல்லாரும் வைக்க வேண்டிய கேள்வி அது அப்படிதான் என்றால் ஏன் பிஜேபி ஆளும் காலகட்டத்தில் ஒரு மாநில கட்சி கூட உருவாகவில்லை? நீங்கள் ஆளும் கட்டத்தில் தான் எல்லா மாநில கட்சிகளும் உருவாகின. உதாரணத்துக்கு ரீசெண்டா உருவான கட்சி எது? தமிழக வெற்றி கழகம். அதை விட்டுருங்க சார், நான் சொல்றது ஆட்சியை பிடிச்ச கட்சிகள். பிஆர்எஸ் ராஷ்டிரிய சமிதி, அதுக்கு முன்னாடி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, YSRCP யார் பீரியட்ல உருவாச்சு? எல்லாமே காங்கிரஸ் பீரியட்ல உருவான கட்சி. ஏன் சார் பிஜேபி பீரியட்ல உருவால? டிஆர்எஸ் அப்படிங்கிறது பிஆர்எஸ் மாறுச்சு, பேரு தான் மாறி. ஆமா, ஏன் உருவால? உருவாயிருக்கணுமா உருவாயிருக்க கூடாதா? இங்க இடம் இல்லையோ சார்? வெற்றி ஏற்கனவே இருக்க வேண்டிய கட்சிகள்லாம் இருக்கு. அப்படி இல்ல. ஃபெடரலிசம் என்ற கான்செப்டை ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கிட்ட கட்சி பிஜேபி. ஃபெடரலிசம் என்ற கான்செப்டை என்னைக்குமே வந்து உடன்படாத கட்சி காங்கிரஸ். ஏன்னா எலெக்ஷனை வந்து கம்மியா நம்பி செலெக்ஷனை அதிகமா நம்புற கட்சி காங்கிரஸ். நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருப்போம், பட்டேல் நேரு. நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, சார் பட்டேலுக்கு அதிகமாக வாக்கு விழுந்தது, எப்படி சார் நேரு பிரதமர் ஆனாருன்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரெண்டு. ஸோ ஜனநாயகம் எனும் பேரில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் பல்வேறு காலகட்டங்களில் ஜனநாயகத்தின் வரம்பை மீறி செயல்பட்டு ஜனநாயக படுகொலைகளில் ஈடுபட்டதால், ஜனநாயக படுகொலை மக்கள் அல்ல, ஜனநாயக படுகொலை ஈடுபட்டதால் புது கட்சிகளுக்கான தேவைகள் பிறந்தன. அப்படி உருவானதுதான் பல மாநில கட்சிகள். அதுல குறிப்பிட்ட சில கட்சிகள் சில காலகட்டங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பிரிவினை பேசின. ஆனால் அந்த பிரிவினை பேசிக்கொண்டே இருப்பதால் பெருவாரியான மக்கள் இங்கே அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்டான்னா, தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிசோர்சஸ் வந்து இந்தியாவில் வந்து எக்கனாமிக்கலி, அதாவது பொருளாதார அடிப்படையில், பணம் அடிப்படையில் எல்லாரும் ஈக்குவல். மகாராஷ்டிரா போனாலும் ரூபாய்க்கு 100 பைசா, தமிழ்நாட்டில் 100 பைசா தான். இந்தியா ஃபுல்லாக ரூபாய்க்கு 100 பைசா தான். எக்கனாமிக் யூனிட்டி வந்துடுச்சு. இந்தியாவில் எல்லாரும் பண அடிப்படையில் எல்லா இடத்துலையும் ஒரே வேல்யூ தான் கரன்சிக்கு. இந்த எக்கனாமிக் யூனிட்டி வந்தப்புறம் டிஸ்பாரிட்டி இல்லாதனால, அதாவது வேறுபாடு இல்லாதனால நம்ம என்ன பேசினாலும் எது பண்ணாலும் பிரிவினை இங்கே வந்து எடுபடாது. பிரிவினை பேசிக்கிட்டே இருந்தால் தற்காலிகமாக நம்மளை கவனிப்பாங்க தவிர்த்து மக்கள் அதை ஏற்றுப்பாங்கன்னா இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது சப்டரேனியன் லெவலில் அவங்கவுங்கள தேவைக்காக அதை பேசலாம். பட் அது வந்து அது வாக்குகளாக பிரதிபலிக்குமா? இல்லை. அப்படி பிரதிபலிக்கிறதா இருந்தால் இந்தியாவில் பிரிவினை பேசும் சக்திகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கணுமே தவிர்த்து கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகே. அப்படி ரொம்ப பிரிவினை பேசினா காஷ்மீர் ஒரு கண் முன்னாடி இருக்கிற உதாரணம். தேவைப்பட்டால் பாராளுமன்றம் நினைத்தால் ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றலாம். யாருமே அசைக்க முடியாதுன்ற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸையும் தூக்கி போடலாம். அந்த அரசாங்கத்துக்கே வந்து பேருக்கு சிஎம்மா ஒருத்தரை உட்கார வைக்கலாம். இல்லை சார், சமீபத்தில் கர்நாடகா காங்கிரஸ்காரங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, மும்பையை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த மாநிலத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்கிறாங்களே. இது என்னை பொறுத்த வரைக்கும் சிச்சி இந்த படம் புளிக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மும்பை டெவலப் ஆகுது, மும்பைக்கு மெட்ரோ ட்ரெயின் வருது, மும்பைக்கு ஃபைனான்ஷியல் கேபிட்டலாக இருக்குது, அதை யூனியன் டெரிட்டரியாக வை அப்படின்னா திரும்பி ஐடி செக்டார் ஃபுல்லாக பெங்களூரில் இருக்குது, அதை யூனியன் டெரிட்டரியாக வைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை ஆட்டோமொபைல் செக்டார் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லிட்டு மெட்ராஸை சொல்லுவாங்க. நாளைக்கு இன்னொருத்தங்க கேட்பான், இங்கே ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது, இதை யூனியன் டெரிட்டரி. அப்போ இந்தியாவில் எல்லாத்தையும் யூனியன் டெரிட்டரி ஆகிட்டா மாநிலங்களோட தேவை என்ன? ஆக்சுவலாக இதுதான் அவங்களோட கொள்கைகளையோ இல்லை அவங்களோட இன்றைய காங்கிரஸின் பார்வையோ நான் வந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுறேன்டான்னா, ஒருவேளை அவங்க மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் நவுந்து போயிட்டாங்களா, இல்லை அடிப்படை புரிதல் இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. ஓகே, இதை தான் அது காட்டுது. ஸோ எத்தனை பகுதிகளை நம்ம யூனியன் டெரிட்டரி ஆக போகிறோம்? கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புகிறது, இந்த மாநில கட்சிகள் இந்தியாவில் எடுத்து பார்த்தா அது எந்த கட்சி ஆகட்டும், தேசியம் பேசும் மாநில கட்சிகள், தேசியத்தை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிர்க்கும் கட்சிகள், இப்படி தான் நம்ம பாகுபாடுபடுத்தணும். தேசியம் பேசும் மாநில கட்சிகளின் எண்ணிக்கை அதிகம். தேசியத்தை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிர்க்கும் கட்சிகள் குறைவு. மறைமுகமாக எதிர்க்கும் கட்சிகள் அதிலும் அதிகம். நேர்முகமாக எதிர்க்கும் கட்சிகள் இன்று அல்லது நாளையோ முழுவதுமாக செயலிழந்து விடுவார்கள். அது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. கட்சிகள் எத்தனையா இருந்தாலும், எத்தனை கட்சிகள் பிளவுபட்டாலும், எத்தனை புது கட்சிகள் உருவானாலும் இந்த நாட்டின் தேசிய பார்வை கண்ணோட்டத்தில் இருந்து வேறுபடக்கூடாது. மாநிலத்தின் சுயாட்சியை பற்றி பேசுங்க, வளர்ச்சியை பற்றி பேசுங்க, எல்லாம் பற்றி பேசுங்க. ஆனால்
பிரிவினையை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம இந்திய இறையாண்மையை ஒத்து போனால் அது வந்து தேசத்துக்கும் நல்லது, அந்த மாநிலத்துக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூ மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.